17/7/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி ஆல் போர்டு நம்பர் 2 டிஜிட்டல் நம்பர் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், 17ஆம் தேதி பார்க்குறதுக்கு முன்னாடி 16ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். 1 மணி 6 மணி 8 மணி. சரிங்களா? ஆல் போர்டு நம்ம 3 1 5ன்னு கொடுத்துருக்குறோம். 1 மணிக்கு பாருங்கள் 1 3 பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. 6 மணிக்கு 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அதுக்கு உண்டான பவர் 1க்கு உண்டான பவர் 6ம் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? 3 1 5ங்கிற நம்பர் ஆல் போர்டுக்கு நம்ம கொடுத்த 3 ஷோக்கும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 31ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம போடும்போது கொடுக்கும்போது வீடியோவில் சொல்லி கொடுத்துருந்தோம், நீங்கள் வந்துட்டு போட்டிங்கன்னா 31ன்னு போட்டால் 13ம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல் போர்டுக்கு போடணும்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது பாஸு. 53ங்கிற நம்பர் நமக்கு வந்து 35ங்கிறதா வந்திருக்கு. அதுவும் அதே மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். எல்லா நம்பருமே நீங்கள் ரொட்டேட் பண்ணி போடுங்க, நல்ல ஒரு வின்னிங் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி 35ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்குது. 56 நம்ம கொடுத்த மாதிரியே வந்திருக்குது. இருந்தாலும் ரொட்டேட் பண்ணி போடுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். 56ங்கிற நம்பரு 56ங்கிற நம்பர் நம்மளுக்கு 3 செட்டு இதில் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு கொடுத்த 3 நம்பருமே நமக்கு அருமையான வின்னிங் கிடச்சிருக்குது. அதேமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், பவர் நம்பர் 6 கொடுக்காமல் விட்டுட்டோம். 6 கொடுத்துருந்தா இதில் ஒரு அருமையான ஃபுல் வின்னிங் நம்மளுக்கு கிடச்சிருந்துருக்கும். பாக்ஸிங் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அழகாக ஒரு வின்னிங் ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? 1க்கு பதில் 6 இருந்துச்சுன்னா பாக்ஸ் போட்டிருந்தா அழகாக ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். இங்கே 65ன்னு கொடுத்துருக்குறோம். இது மட்டும் பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 56ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு இதில் பிசி பாஸ் ஆகும். சரிங்களா? இது மட்டும் நம்மளுக்கு பிசி பாஸ் ஆகும். மற்றபடி பாக்ஸில் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் இந்த நம்பரில் மட்டும் ஒரு 6 வச்சுருந்தோம்னா ஃபுல் வின்னிங். இதில் வந்துட்டு நம்ம 3 வச்சுருந்தோம்னா இதில் ஃபுல் வின்னிங். சரிங்களா? இந்த மாதிரி போயிருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாமா? நாளைக்கு 17ஆம் தேதி ஆல் போர்டு 7 4 6ன்னு கொடுத்துருக்குறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டியர் டிக்கெட் போடுறதுக்கு டிக்கெட் புக்கிங் போடணுமா உங்களுக்கு? 1 மணி ஷோ, 3 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ, 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹைட் மெசேஜ் போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 7 4ங்கிறது 6ங்கிற நம்பர் தான் எனக்கு வருது. சரிங்களா? நாளைக்கும் 3 ஷோக்கும் வரலாம். 2 ஷோக்குனாலும் கண்டிப்பாக நமக்கு ஆல் போர்டு நம்பர் எடுப்பாங்க. பாருங்கள், உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா பாருங்கள். 7க்கு பவர் 2, 4க்கு பவர் 9, 6க்கு பவர் 1. சரிங்களா? இதுதான் என்னுடைய கணிப்பில் இருக்குது. ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கிறது 74 64 76 29 19 12 24 71 96 ஒரு 9 செட்டு கொடுத்துருக்கேன். இந்த 9 செட்டு வருமானு கேட்டிங்கன்னா 9 செட்டு வராது. இதில் 2 3 கண்டிப்பாக வரலாம், இல்லைனாலும் 2 செட்டுனா வரலாம் உறுதியாக. சரிங்களா? அப்படி உங்களுக்கு 3 ஷோவில் நான் கொடுத்துருக்க நம்பர் ஏதாவது வந்துச்சுன்னா உங்கள் கணிப்போடு ஒத்து வந்தால் அந்த நம்பரை போடுங்க. சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குறோம், ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். அந்த தான் நம்பிக்கையாக வரும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கொடுக்குறோம். வந்தால் ஓகே, வரலைனாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது வர்றது தான் வரும். சரிங்களா? நான் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு கொடுக்குறேன். சரிங்களா? உங்களோ கணிப்போடு ஒத்து வந்தால் மட்டும் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? பார்த்துட்டு விட்டுருங்க. போடுறதுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் போடுங்க, வரலைன்னா விட்டுருங்க. சரிங்களா? 74ங்கிறது 47ஆகவும் வரலாம், 64ங்கிறது 46ஆகவும் வரலாம், 76ங்கிறது 67ஆகவும் வரலாம். அதை ரொட்டேட் பண்ணி போடணும். கண்டிப்பாக எல்லா செட்டுக்குமே அதே தான். சரிங்களா? எந்த செட்டு போட்டாலும் ரொட்டேட் பண்ணி போடுங்க. ஏபிபிசிஏசி ஆல் போர்டுக்கு போடுங்க. சரிங்களா? 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம கொடுக்குறது பாக்ஸு தான். ஏன்னா நம்ம எடுக்கிற நம்பர் பாக்ஸில் தான் வரும். நம்ம மாற்றி மாற்றி வச்சாலே எப்படினாலும் பாக்ஸாக மாறிடுது. அது பாருங்கள், 746 291 246 741 164 761ங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் நான் கொடுத்தது ஒத்து வந்தால் 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ 3 ஷோவில் ஏதாவது ஒன்று ஒத்து வந்தால் அதை பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு தான் கொடுக்குறேன். இது தான் வரும்னு அடித்து சொல்லலை. சரிங்களா? இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி தான் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் போடும்போது அதுக்குண்டான பவர் நம்பரும் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் ஒரு வின்னிங் கிடைக்கும். இது வந்துட்டு நான் கொடுக்குற நம்பர் தான் இல்லை, நான் 2 டிஜிட்டல் கொடுத்துருந்தாலும் இதுலேயும் நீங்கள் கணிச்சு வைக்கலாம், இதுலேயும் 3 டிஜிட்டல் நீங்களும் கணிச்சு வைக்கலாம். சரிங்களா? அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். என்னுடைய கணிப்பை நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? உங்கள் கணிப்போடு வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. சரிங்களா? 6க்கு பவர் 1, 4க்கு பவர் 9, 7க்கு பவர் 2. பாருங்கள் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க.
சரிங்களா? வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம தான் எடுக்கிறோம், கரெக்டாக வந்துடும். சரிங்களா? நம்பி போடலாம். அதுக்காக மட்டும்தான் இந்த ரெக்கமெண்ட்ஸ் பண்ணுறேன் நான். சரிங்களா? ஓகே, நாளைக்கும் நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.